ஏங்க என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்திருக்கலாம்ல. நம்மளே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்துருக்கலாம். இப்போ பாருங்க. இதுல பேசிதிக்க என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்க. ஐயோ, நான் எதுவும் மறைக்கலைங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்தி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது சொல்லுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஊரில் எங்கே கூத்து நடந்தாலும் பார்க்க போயிடுவாங்க. அங்கே இந்த திரௌபதி வேஷம் போட்டு நடிப்பாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இந்த புடவைலாம் கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட அதே மாதிரி நடிச்செல்லாம் காட்டுவாங்க. அப்பத்துலேருந்து நான் எப்போ உணர்ச்சி வசப்பட்டாலும் இந்த உடம்பு என் பேச்சையே கேட்க மாட்டுதுங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இங்கே பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்கே சைன் போடணும்னு சொல்லுங்கள். நான் சைன் போட்டு போயிட்டே இருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ், டைவர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் 3 மாசம்தான் ஆயிருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி. மேடம், இப்போ என்ன பண்ணலாம்? 3 மாசத்துலலாம் டைவர்ஸ் கிடைக்கணும்னா மிகப்பெரிய இஷ்யூ லைக் டொமெஸ்டிக் அபியூஸ் இல்லை டவுரி ஹாரஸ்மெண்ட் இது மாதிரி ஏதாவது இருக்கணும். அப்படி இருந்தாலுமே கூட இந்த ப்ராசஸ் எல்லாம் இழுத்தடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 1 year ஈஸியாக ஆயிடும். ஏங்க ஒரு நிமிஷம், என்ன மன்னிச்சிருங்க. ஏய், அதான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. இந்த இளவ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைச்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? இங்கே பார், நான் ஒன்று ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. என் குடும்பத்தில் இருந்த எந்த புறம்போக்கோ எப்பவும் தாத்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் வெளியே போய் சொன்னா என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஏங்க கொஞ்சம் என் நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. என்னடி புரிஞ்சுக்கணும்? இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. என்ன பண்ணணுமா? 4 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 மாசம் தான். அது வரைக்கும் மூடிக்கிட்டு இரு. இனி உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. ½ an hourல முடிச்சு கொடுக்குறேன். அதை விடு, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நடந்ததை பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னியா? என்னென்னு சொல்கிற? இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் செட் ஆகலைன்னா அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். இதே பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊதி ஊதி பெருசாக்குவாங்க. இதே பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா காற்று கூட வெளியே வராது. சரி, இப்போ என்னதான் முடிவு எடுத்திருக்க? லாயர் 6 months வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் அப்ராட் போகிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். நேஹா, மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒர்க் பாருங்க. சாரி சார், இதோ பண்ணுறேன். ஹே, அவனுக்கு டிவோர்ஸ் மேட்டர் தெரியுமா? ஏன்? காலையிலேருந்து உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரே. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம டீமில் நீவும் ஒருத்தர் ஜாயின் பண்ண வராரு. யார் வந்தால் எனக்கு என்ன? நான் இன்னும் 6 monthsல ஒர்க் டைமிங்ஸ்லாம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஓகே, டீம்ஸும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இவங்க தான் நம்ம டீம் மெம்பர்ஸ். ஹாய் கைஸ், லிசன் ஹியர். இவர் பேர் ஆகாஷ், புதுசாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னிலேருந்து நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போகிறாரு. பிரியா, நீங்கள் அந்த டேபிள் எடுத்துக்கோங்க. ஆகாஷ், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஆகாஷ்,
இந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஐடி டீம்லேருந்து வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி தருவாங்க. சரியா? ஓகே கேரியா? தேங்க்யூ சார். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க? என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. ப்ரோ ஹாய் ப்ரோ, ஐ எம் சாம். ஹாய் ப்ரோ, ஆகாஷ். நீங்கள் தானே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது? ஆமாம் ப்ரோ. நீங்கள்? உங்களை புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும் போதே தெரில. நான் இங்கே ரொம்ப பழசு, 2 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் ஆஃபீஸ்லாம் செட் ஆயிடுச்சா? வேலைலாம் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே தான் ப்ரோ, பரவாயில்ல. ப்ரோ, பார்க்கறதுக்கு வேலை பார்க்குற மாதிரியே நடிப்பாங்க, ஆனால் ஒருத்தங்களும் வேலை பார்க்கவே மாட்டாங்க. ஒருத்தி என்ன போஸ்ட் போடலான்னு யோசிப்பா, இன்னொருத்தன் போட்ட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணலாமான்னு யோசிப்பான், இன்னொருத்தன் சிரிப்பே வராத விளாகுக்கு சிரிக்கிற மாதிரியே நடிப்பான், இன்னொருத்தி கால் சென்டரில் உள்ள காலுக்கு பதிலாக அவள் பாய் ஃப்ரெண்டோட காலை அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதுதான் ப்ரோ இவங்க பார்க்குற வேலை. நீங்கள்? இல்லை ப்ரோ, நான் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐயோ, அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் மாட்டிக்க மாட்டோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ, அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மேனேஜர் இருக்கானே, ஒரு உருண்ட மாட்டேன். வேணாம் ப்ரோ, அவனை பற்றி அப்புறம் பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன். தேவையில்லாமல் அவனை அசிங்கமாக திட்டிடுவேன். அவனை விடுங்க ப்ரோ. அப்புறம் மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரும்னு சொல்லியிருப்பானுங்களே. ஆமாம் ப்ரோ. அது அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் போடவே மாட்டானுங்க. ஐயோ, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோதான் சொல்கிறேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க ப்ரோ, இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம போக பார்த்துக்கலாம். சரிங்க ப்ரோ. அப்புறம் ப்ரோ, ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் கேபின் லெஃப்ட் சைடில் மதுன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல? மதுவா? மெதுவா ப்ரோ, கேட்டுற போது பார்க்க கூட சூப்பரா, அப்படியே பார்த்தோன்னே லவ் பண்ணும் போல தோணுமே. இல்லை ப்ரோ, எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணலை. எதுவும் தோணல? சத்தியமா தோணல? இல்லை. அப்பாடி, ஆனா எனக்கு தோணுச்சு ப்ரோ. 2 வருஷமா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நானும் காம்படிஷனுக்கு யாருமே இல்லை நினச்சி சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு பார்த்தா நரி மாதிரி நீங்கள் கரெக்டாக உள்ள வந்துட்டீங்க. அதுக்குன்னு உங்களை நரின்லாம் சொல்லலை ப்ரோ. நம்ம இப்படியே ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே ப்ரோ. நீங்கள் போட்டிக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம பங்காளியாக வேண்டியது இருக்கும். நான் உங்களை மிரட்டுறேன்லாம் நினைக்காதீங்க. என் நிலைமையை கரெக்டாக சொல்லணும்னா தாழ்மையுடன் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐயோ, விடுங்க ப்ரோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு மேகாவா தெரியுமா? இல்லை ப்ரோ, ஆனால் அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி. அதான் இப்போ கிராஸ் பண்ணால அப்போ பார்த்துருப்பீங்க ப்ரோ. நான் பல பிரச்சனைகள் நடுவில் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் அப்பப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி மொக்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ப்ரோ. இதுவும் நீங்கள் காமெடியாக சொல்கிறீங்களா? நல்லா இருக்கு காமெடி. சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ. அப்படியா? சீரியஸ் ஆகாதீங்க ப்ரோ. நான் வரேன். காஃபி குடிங்க. வெறுப்பாயிட்டான் போல. ஏனுங்க, எப்பவும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் தானே உங்களை கூப்பிட்டு வருவேன். இன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க. என்னங்க பழக்கம் இதெல்லாம்? ஒரு ஃபோனாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல. சரி, பேக்கை கொடுங்க. என்னடி பார்க்குற? அம்மா, அம்மா, என்னடி ஆச்சு? அத்தை, அது ஒன்றும் இல்லைங்க த. உங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அந்த சந்தோஷத்தை தான் அழுதுட்டு இருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லைங்க த. ஒன்றும் இல்லைம்மா. தப்பாக எடுத்துக்காதீங்க கீழே அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அதாங்க அப்படி நடந்துக்கிட்டேன். அவங்களுக்கு நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்க. ஒரு வேளை தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏனுங்க, அத்தை ஊருக்கு போகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்க மாதிரி நடந்துக்கிறீங்களா? ஏங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க.
எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. என்ன? இல்லை நீங்கள் சாப்பிடலன்னா நீ சாப்பிட மாட்டியா? இல்லைங்க, சமைச்சது வேஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் நல்லா தெளிவா இரு. நான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன், நீ போய் சாப்பிட்டு தூங்கு. நான் முன்னாடியே சாப்பிட்டேங்க. ஏய், ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காகவே வந்து கேட்பியா? நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையே போயிடு. ஏங்க, கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். அப்படி என்ன பெருசாக சமைச்சு கிழிச்சிருக்க போற? கேப்பக்களி கம்மங்களின்னு ஏதாவது கிண்டி வச்சிருப்ப. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சினா உனக்கு? நீங்கள் ஏன் சும்மா சும்மா என் சமையலை குறை சொல்லிட்டே இருக்கீங்க? அது எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா? யாருக்கு? உனக்கா? நமக்குங்க. ஏய், ஒழுங்கா போயிடு, நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். ஏங்க, அப்போ அந்த சாப்பாடு என்னங்க பண்ணுறது? என் தலையில் கொண்டு வந்து கொட்டு. எப்படி பார்க்குற? எடுத்துட்டு வந்து கொட்டு. எனக்குன்னே வந்து சேருது பாரு. மேக்ஸிமம் நமக்கு ஃபாரின் கால்ஸ் தான் வரும். எக்காரணத்துக்கு கொண்டும் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாது. என்னன்னாலும் கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிடணும். ஓ, இவன் அந்த புது பையனா? ஹாய் ஹேண்ட்ஸம். ஹாய். ஓகேப்பா, வேற ஐ எம் ஹேமு. ஹேமு? ஒரிஜினல் நேம் ஹேமன், எல்லாரும் செல்லமாக ஹேமன் கூப்பிடுவாங்க. யூஆர் ஆல்சோ கால் மீ ஹேமு. ஓகே, அப்படி தான் கூப்பிடணும். இங்கே பாரு, ஒர்க் சம்மந்தமாக எனி டவுட்டாக இருந்தாலும் என்ன தான் கேட்கணும். மேனேஜர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு எல்லாமே நான் தான். ஓ, இது வேறு தனியாக சொல்லுமா? அதான் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. ஹெச்சி பொறுக்கி, உன் வேலையை பாடுறா. ஏன் ப்ரோ? ஆகாஷ், சில். உனக்கு எனி டவுட்டாக இருந்தாலும் என் கேபினுக்கு வா, நான் அங்கே தான் இருப்பேன். ஓகே ஓகே, ஆல்வேஸ் வித் யூ. கால் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகே, பாய். ப்ரோ, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்? அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி. மாதிரினா? அவனே ஏலினா? அவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. ஒர்க்கை பாருங்க ப்ரோ.